பார்த்துருப்பீங்களே டிவியில் வீடியோவில் அக்கா மாமா பின்னாடி தானே உட்காந்துருந்தேன். அவ்வளோ செரிஷ் மொமெண்ட்டு, அவ்வளோ சந்தோஷம். எனக்கு வந்து சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு விஜய் சார் சொன்னோடனே எங்கேருந்து அவ்வளோ ஹாப்பினஸ் வந்தது, அந்த எந்து வந்ததுன்னே தெரியல. சி ஜோசப் விஜய் எனும் நான். அமைதியாக இருப்பார், ஆனால் பயங்கர சேட்டைலாம் பண்ணுவார். ஸோ அப்படி உங்களால் மறக்க முடியாத ஒரு சேட்டை இல்லை ஒரு நாட்டினஸ்னால் என்னது? அவர் சின்ன வயசில் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை அந்த மாதிரினா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் சேட்டை பண்ணுற பிள்ளையே இல்லை. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து எங்கேருந்தும் வந்ததில்லை. பக்கத்து வீட்டில் அடிச்சுட்டான் கொண்டுட்டான் எதுவுமே வந்ததில்லை. அவரோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவங்களோட தங்கையோட மரணம் ஏற்படுத்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆகிட்டார். ரொம்ப அந்த அந்த குழந்தையோட மட்டும்தானே விளையாடிட்டு அந்த மாதிரி இருந்தார். இவரும் சின்னவர் தானே. இப்போது அது ரொம்ப கொஞ்சம் அவரை பாதிச்சதுன்றது உண்மைதான். 30 வருஷத்துக்கு மேலே இவரோட வெற்றி மேலே அவ்வளோ ஒரு குறிக்கோளாகவும் பயங்கரமாக ஒரு காஷியஸாக இருந்த ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சார். ஸோ அந்த கண்ணீர் ஏகப்பட்ட கதைகள் சொல்லுச்சு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெற்றவங்களுக்கு தானே அது குழந்தையோட இது வளர்ச்சியில் ரொம்ப சந்தோஷம். அது வந்து அது கண்ணு முன்னாடி அது நிறைவேறி அந்த காட்சியை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது இயற்கை தானே. நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? ஏன்னா ரொம்ப சின்ன பையனாக இருந்தார், டக்குன்னு பார்த்தா டைரக்ஷன் பண்ணுறாரு சார். இல்லை, அவர் டைரக்ஷன் பண்ணுவாருலாம் நான் எதிர்பார்க்கல. பட் அங்கே போய் படிக்க போனது வந்து டைரக்ஷன் சம்மந்தப்பட்டமான கோர்ஸ் தான் படிச்சுட்டு வந்தார். அவரும் ஹீரோ ஆகிடுவாருன்னு தான் நாங்களாம் நினச்சோம். பட் அவர் வந்து டைரக்ஷன் ஃபீல்டை செலக்ட் பண்ணிட்டாரு. நல்லபடியாக படம் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். சந்தோஷம். Title sponsors JJ Gold, Cash for Gold, Mangai Nighties, 43 years trust and quality, smile and comfort, GT Holidays, South India's #1 travel brand, Dr. Sri Verma's PCR Maharaja Thailam, Bone and Joint Care, Presents C. Joseph Vijay Enum Nan, powered by the Chennai Silks. Let the celebrations begin. Ganesh Ceramics branded tile showroom, பாண்டி, வெல்லூர், அரியலூர். டாடா மோட்டார்ஸ் பிக்கப் இன் ராஜா இப்பொழுது எலக்ட்ரிக் அவதாரத்தில். உங்க பிசினஸில் லாபம் இனிமேல் சார்ஜா தான் இருக்கும். புதிய டாடா இன்ட்ரா இவி பிக்கப்புடன். ஃபுட் பார்ட்னர் கொலத்தூர் பாபு கேட்டரிங், ஹை கிளாஸ் கேட்டரர்ஸ். பெவரேஜ் பார்ட்னர் வாக் பக்ரி, பெஸ்ட் குவாலிட்டி டீஸ் சின்ஸ் 1892. வென்யூ பார்ட்னர் பார்க் எலான்சா. எஸ், வணக்கம் மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப சின்ன பையனா குழந்தையாக பார்த்த ஒரு பையன் இன்னைக்கு தமிழ்நாட்டோட சிஎம். ஸோ எவ்வளோ பெருமையாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு நிமிடம் உங்களுக்கு? பிறந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன் விஜய் சாரை. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. விஜய் சார் ஆகிட்டாரா? அப்படி தானே சொல்லணும். அவர் பொசிஷனுக்கு மரியாதை கொடுக்கணும். சூப்பர். என்னதான் மதராக இருந்தாலும் மதர் ஸ்தானத்தில் இருந்தாலும் அது ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, ஊருக்கே ராஜாவாக இருந்தாலும் தாய்க்கு பிள்ளை தானே. தாய்க்கு பிள்ளை தான். பட் பொதுவான இடத்துல இப்போ வீட்டுக்குள்ளே வந்தால் நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் எப்படி வேணால் பேசலாம். பொது இடத்துக்கு வரும்போது அவருக்குரியான மரியாதையை நான் கொடுத்தான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ விஜய் சார் வந்து பிறந்த குழந்தையிலேருந்து பார்த்துட்ருக்கேன். பிறந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்து தூக்குனதுலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ அவரோட வளர்ச்சி இந்த இடத்துக்கு வந்து அவர் உட்காந்துருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, என்ன காரணம்னா சின்ன வயசுலேருந்து எல்லாருமே சொல்லுவாங்க விஜய் சார் வந்து ரொம்ப அமைதியான ஒரு பையன், பெருசாக பேச மாட்டார், பயங்கர இன்ட்ரோவர்ட். இன்ஃபேக்ட் அவர் கூட ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் கூட சொல்லுவாங்க அமைதியாக உட்காந்துட்டே இருப்பார். லைக் ஸ்டார்ட்னு சொன்ன உடனே, ஆக்ஷன் சொன்ன உடனே டோட்டலாக வேற ஒரு ஆளாக மாறிடுவாருன்னு. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு அசுர வளர்ச்சி? ஏன்னா கடைசியாக எலெக்ஷனுக்கு அதுக்கு முன்னாடி அவர் பேசின அந்த ஒரு பேச்சு வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக உண்மையிலே விஜய் சார் தானா என்ற அளவுக்கு இருந்துச்சு. பர்சனலாக நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க, 50 வருஷத்துக்கு மேலே பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு இப்போ அவருடைய இந்த ஒரு விஸ்வரூப வளர்ச்சியும் அவருடைய? ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா அவர் முதலேருந்தே ரொம்ப சைலண்ட்டு தான், அமைதியானவர் தான். சும்மா கசின்ஸோடு விளையாடும் போது அதெல்லாம் வந்து கேஷுவலாக எல்லார் வீட்லையும் நடக்கிற மாதிரி அப்படி தான் இருந்தது. மற்றபடி அவர் ரொம்ப சைலண்ட்டு தான். எதுவுமே ஒன்றும் வெளிக்காட்டிக்க மாட்டார். எந்த ஃபீலிங்ஸும். அவரும் சிரிச்சுட்டே அமைதியாக இருப்பார். எங்கள் கூடலாம் ஜாலியாக தான் இருப்பார். ஃப்ரெண்ட்ஸ் கூட, எங்கள் ஃபேமிலியோட எல்லாம் நல்லா தான் இருப்பார். இது வந்து இந்த வளர்ச்சி வந்து நிச்சயமாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எதனாலன்னா இவ்வளோ அதுக்கான இடம் அவருக்கு கிடைச்சது வந்து அந்த அமைதி தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். அமைதியாக இருந்து பொறுமையாக எல்லாத்தையும் உலகத்தை பார்த்து கற்றுக்கிட்டு இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காரு.
ம். ரொம்ப பெருமையான விஷயம். ஓகே. ஏன்னா நெறைய விஜய் சாரோட ஸ்கூல் டீச்சர்ஸா இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் கிட்டலாம் கேட்கும்போது சொன்னாங்க, அமைதியா இருப்பாரு. ஆனா பயங்கர சேட்டெல்லாம் பண்ணுவாரு. ஸோ அப்படி உங்களால மறக்க முடியாத ஒரு சேட்டை, இல்ல ஒரு நாட்டினஸ்னா என்னது? அவர் சின்ன வயசுல பண்ணதா இருக்கட்டும், இல்ல அந்த மாரினா? இல்லையே, எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் சேட்டை பண்ணுற பிள்ளையே இல்லை. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து எங்கேருந்தும் வந்ததில்லை. பக்கத்து வீட்டில் அடிச்சிட்டான் கொண்டுட்டான் எதுவுமே வந்ததில்லை. அவர் ரொம்ப காமன் கம்போஸ் தான் எப்பவுமே, சின்னதுலேருந்தே. சேட்டை பண்ணுற பிள்ளை இல்லை அவர். ஓகே. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பயங்கர பரபரப்பா இருந்தாங்க. ஆமாம் குறிப்பா ஷோபா மேம், எஸ்எஸ்சி சாரோட வீடியோலாம் பயங்கர வைரல் ஆச்சு. ஆமாம். வெளியில பார்த்துட்டு இருந்த எங்களுக்கே அவ்வளோ ஒரு பதட்டம் நடுக்கம் இருக்கும்போது, ஃபேமிலி மெம்பரா இருக்க உங்களுக்கு அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க அன்னைக்கு. பார்த்துருப்பீங்களே டிவியில் வீடியோவில் அக்கா மாமா பின்னாடி தானே உட்காந்துருந்தேன். அவ்வளோ செரிஷ் மொமெண்ட்டு, அவ்வளோ சந்தோஷம். எனக்கு வந்து சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு விஜய் சார் சொன்ன உடனே எங்கேருந்து அவ்வளோ ஹாப்பினஸ் வந்தது, அந்த எந்து வந்ததுன்னே தெரியல. அவ்வளோ சந்தோஷம், கை தட்டிகிட்டே உட்காந்துட்டு இருந்தேன், ஹாப்பியாக இருந்தது. எல்லோரும் கேட்டாங்க, என்ன ஷீலா நீங்களா? நான் எப்போவுமே கொஞ்சம் ஜாலி தான், பட் இருந்தாலும் பொதுவான இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் அமைதியாக கரெக்டாக தானே இருப்போம். பட் அந்த மொமெண்ட்டில் அதெல்லாம் தோணலை, எதுவும் தோணலை. என்ன நடக்குது நம்மளை சுற்றினே தெரியல, அந்த சந்தோஷம் மட்டும்தான் இருந்தது. ஏன்னா ஈவினிங் விஜய் சார் வரும்போது அந்த மொத்த தெருவுமே அவர் கண்ட்ரோல்ல வந்துருச்சு. அவ்வளோ கூட்டம் எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியல. அவ்வளோ பேர் அங்கே வந்திருந்தாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் வரும்போது ஹீ இஸ் த சிஎம் ஆஃப் தமிழ்நாடு. கண்டிப்பாக. ஸோ அப்போ எப்படி இருந்துச்சு உங்களை அவரோட முகத்தை பார்க்கும்போது? என்ன சொன்னீங்க, பேசுனீங்களா ஏதாச்சும்? இல்லை, அன்னைக்கு நான் அவரை பார்க்க முடியல. நீங்கள் சொல்கிறது வந்து அக்கா வீட்டுக்கு வந்தப்போ. அன்னைக்கு நான் அவரை பார்க்க முடியல. நான் ஷூட்டில் இருந்தேன், வர முடியல. அந்த டைம் சரி எனக்கு சரி. அதுக்கப்புறம் மீட் பண்ணீங்களா? அதுக்கப்புறம் மீட் பண்ண முடியல. பட் பேசணும். அன்னைக்கு இதில் ஃபங்க்ஷனில் பார்த்தது தான். அவர் மேலே வந்த உடனேயே நான் கை காமிச்சேன், கீழே இருந்து அவரும் கை காமிச்சார். அப்புறம் தான் தோணுச்சு, ஐயோ நாம் வந்து விஜய்னு கை காமிச்சிட்டோம். அப்புறம் ஐயோ இவர் சிஎம்ட்டு இப்படி விஷ் பண்ணேன், அவரும் அதே மாதிரி விஷ் பண்ணார் சிரிச்சுக்கிட்டு. இதெல்லாம் மறக்க முடியாத மொமெண்ட்ஸுங்க, எல்லாருக்கும் கிடைக்காது. இது எங்கள் குடும்பத்துக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம், அவர் நல்லா இருக்கணும். நான் ஒரு முறை இன்டர்வியூ எடுக்கும் போது எஸ்சிசி சார் சொன்னார், இப்போ பார்க்குற எங்களுடைய குடும்பம்லாம் வேற மாதிரி. விஜய் சின்ன வயசாக இருக்கும் போது ஒரு பால் டின் 9 ரூபா தான் அப்போ ஒரு பால் டின்னு. அந்த 9 ரூபா இல்லாமல் ஒரு நாள் முழுக்க நாங்கள் சுற்றிட்டு இருந்தோம். கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அப்படி இப்படி சுற்றி என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர்கிட்ட இருந்து மோதிரத்தை அடகு வச்சு விஜய்க்கு பால் டின் வாங்கி கொடுத்தேன். எவ்வளோனா வெறும் 9 ரூபாய் இல்லாமல் கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன். அதனால தான் விஜய் சார் ஸ்டேஜில் இருக்கும்போது சொன்னார், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கஷ்டப்படுற அசிஸ்டன்ட் டைரக்டரோட மகனாக பிறந்தது. ஏன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஒரு மன்னர் வம்சத்துல இருந்துலாம் வரல, கஷ்டத்தை பார்த்து இன்னைக்கு மன்னராக மாறி இருக்காரு மக்களுக்கு. ஆமாம், அது உண்மை. ஸோ அப்படி சொல்லும் போது நீங்க எவ்வளோ பார்த்துருக்கீங்கம்மா? எவ்வளோ கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியிலேருந்து இவர் வந்தவர். ஏன்னா வெளியில் சொல்லுவாங்களே பெரிய பணக்கார குடும்பம், அவர் என்னப்பா பெரிய டேரக்டர் பையன். எவ்வளோ கஷ்டப்பட்ட ஃபேமிலி விஜய் சார்? இல்லை, ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க தான். விஜய்லாம் ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தப்போ அக்கா பாடுவாங்க, இளையராஜா சார் ட்ரூப்லலாம் பாடுவாங்க. எங்கள் லலிதாஞ்சலி ட்ரூப்னு ஒன்றுச்சு, அதில் பாடுவாங்க. மாமா அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் இருந்தாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து earn பண்ணது, ஒரு குழந்தைய வளர்க்குறதுலாம் கஷ்டம் தானே. அப்போல்லாம் இன்னும் சம்பளம் ரொம்ப கம்மி இல்லை. அக்கா பாடுறது, அக்கா கச்சேரியில் பாடும்போது மாமா வந்து விஜய்க்கு ஃபீடிங் பாட்டிலில் பால் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. சரி, ஒரு ஸ்டேஜுக்கும் ஒரு ஷோவுக்கும் கூட வருவாங்க குழந்தைய தூக்கிட்டு. அது மாதிரி 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தவங்க தான். ரொம்ப சாதாரண குடும்பத்துலேருந்து சாதாரண வாழ்க்கையை ஆரம்பித்து தான் இங்கே வந்திருக்காங்க. அதனால் விஜய் சாருக்கு எல்லாம் தெரியும். உடனே வந்து அவருக்கு என்னப்பா அவர் பெரிய டைரக்டர் பையன் அப்படிலாம் இல்லை. அவரும் எல்லாம் பார்த்து சின்னதுலேருந்து எல்லாமே பார்த்து தான் வளர்ந்துருக்காரு. ஓகே ஓகே. அந்த ஃபோட்டோ மட்டும் இன்னொரு வாட்டி போட முடியுமா? என்ன காரணம்னா, ஒரு முறை சொல்லியிருப்பாங்க, விஜய் சார் வந்து சின்ன வயசில் பயங்கர ஜாலியாக இருப்பார், ஒரு ஹாப்பியான பர்சனாக இருப்பார். ஆனால் அவங்களுடைய தங்கை வித்யா அவங்களுடைய இந்த மரணத்துக்கு அப்புறம் ரொம்ப ஒரு சைலண்டான ஒரு ஆளாக மாறிட்டாங்க. இப்போ வரைக்கும் அவரோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவங்களுடைய தங்கையோட மரணம் ஏற்படுத்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அவர் முதலமைச்சராக ஆன உடனே பெண்கள் பாதுகாப்புக்கு நிறைய விஷயம் சொன்னாங்க. அதில் யாருக்குமே எந்த ஒரு ஆச்சரியமே இல்லை. ஏன்னா எல்லாருமே அவர் அண்ணான்னு கூடும் போது அவ்வளோ தங்கைகள் தமிழ்நாடு முழுக்க அவருக்கு இருக்காங்க. பர்சனலாக அவருக்கு அவங்களுடைய தங்கையோட மரணம் எவ்வளோ ஒரு பாதிப்பை உண்டாக்குச்சு? நீங்கள் கண்ணெதிர்க்க பார்த்துருப்பீங்க. ஆமாம், அந்த பாப்பா, அந்த குழந்தை வந்து இறந்து போகும்போது கூட நாங்கள் எல்லாரும் சுற்றி இருந்தோம். விஜய் சார், நான், அக்கா, மாமா, நாங்கள் எல்லாம் என்னாச்சு தெரிஞ்சுக்கலாமாம்மா? உடம்பு சரியில்லையா இல்லை என்ன உடம்பு தெரிஞ்சுக்கலாமா? சரியில்லை. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. 3.5 இயர்ஸில் தவறிட்டாங்க.
அதுலேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. ரொம்ப அந்த அந்த குழந்தையோட மட்டும் தானே விளையாடிட்டு அந்த மாதிரி இருந்தார். இவரும் சின்னவர் தானே அப்போ. ஆ, அது ரொம்ப கொஞ்சம் அவரை பாதிச்சதுன்றது உண்மைதான். அதுக்கப்புறம் என்னோட பெரிய பையன் தான் இமிடியேட் கசின்னு. கொஞ்சம் இவர் கூடவே தான் என் பசங்கள்லாம் வளர்ந்தாங்க. கொஞ்சம் அவரு கூட தனிமையை போக்குறதுக்குன்னு. பக்கத்தில் பக்கத்தில் இருந்தோம் நாங்கள், ஒரே ஸ்ட்ரீட்டில், பக்கத்து ஸ்ட்ரீட்டில். அதனால் அங்கே மோஸ்ட் ஆஃப் த டைம் என் பசங்க அங்கே தான் இருப்பாங்க. அந்த குழந்தை வந்து அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. நான் உண்மையிலேயே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாரையும் தங்கச்சிகளையும் அவர் தங்கச்சிகளாக பார்க்குறவங்க, அக்கா தங்கச்சிகளாக பார்க்குறவங்களெல்லாம் அவர் வந்து வித்யா இடத்துல வச்சு தான் பார்க்குறாரு. அவரோட சொந்த தங்கச்சி வித்யா இடத்துல வச்சு தான் அவர் வந்து எல்லா அக்கா தங்கச்சிங்களையும் பார்க்குறாரு. ஸோ வித்யாவுக்கு ஒரு அண்ணனாக இருந்து அவர் என்னெல்லாம் பாசத்தோட கடமைகள்லாம் செஞ்சுருப்பாரோ அதே மாதிரி பாசத்தோட கடமைகள்லாம் மக்கள்கிட்ட இருக்கிற அக்கா தங்கச்சிங்களுக்கு நிச்சயமாக செய்வார். தேங்க்யூ. எப்பவுமே விஜய் அவர்களையும் விமர்சனத்தையும் பிரிக்கவே முடியாது. முதல்ல ஒரு நாளைய தீர்ப்பு படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ ஒரு மிகப்பெரிய பத்திரிகை எழுதுறாங்க, இதெல்லாம் ஒரு முகமா, இவரை பார்க்கறதுக்கு நாங்கள் தேட்டருக்கு வரணுமான்னு எழுதுறாங்க. அதே பத்திரிகையில் கவர் ஃபோட்டோவில் இவர் பேர் வருது, சிஎம் முதல்வர் ஆகிறார் விஜய்னு. ஸோ இதுதான் க்ரோத்னா இதுதான். பதிலடி வந்து நீ வாயில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உன்னுடைய செயல்லே காட்டலாம். அப்படி பார்க்கும்போது ஆரம்பகட்ட காலத்தில் நிறைய விமர்சனங்களை இவர் எதிர்கொண்டுட்டே இருந்தார். அதில் ஒரு உறவினராக உங்களை பெருசாக அதாவது உங்கள் சுற்று வட்டாரத்தை மிக பெருசாக பாதிச்சது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா தொடர்ந்து அவருக்கு மேலே ஒரு நெகட்டிவ் விமர்சனம் வந்துருச்சு. இந்த மாதிரி படங்கள் நடிக்கிறாரு, அவர் நடிக்கக்கூடிய படங்கள் மேலே நிறைய விமர்சனம் வந்துச்சு. அதில் எது உங்களை அதிகமாக பாதிச்சதுன்னு தெரிஞ்சுக்கலாமாம்மா? இல்லை, அவரை பற்றி நெகட்டிவாக வர மேட்ரு எல்லாமே கொஞ்சம் ஆரம்பத்துலலாம் இன்னும் ஏன் இப்படிலாம் எழுதுகிறாங்க, அந்த மாதிரி வருத்தமாலாம் கஷ்டமாலாம் இருந்தது எனக்கு. அவங்கெல்லாம் அதெல்லாம் இது பண்ணவே இல்லை. கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் அது போக போக அந்த காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படுன்ற மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு ஓகே, இது அவங்களோட வியூ, அவங்க ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க, நம்ம வேலையை பார்ப்போம்னு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அது மாதிரி பழகிடுச்சு. இது வந்து வேஸ்ட்டு. நல்ல விஷயங்கள் சொன்னால் கேட்கலாம், தப்பான விஷயங்களை அவங்க வேணும்னு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நம்ம அதை ஒரு மைண்டில் எடுத்துக்க வேண்டான்றது தான். ஓகே. ஏன்னா அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் அறிவிக்கிற அன்னைக்கு வந்து ஒரு ஊருக்கே முதல்வர் ஆயிட்டாரு. ஆனாலும் அந்த ஃபேமிலியோட போகும்போது எல்லாருக்கூடயும் ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த சின்ன சின்ன குழந்தைங்க கூட போய் பேசுறதா இருக்கட்டும். நான் அவங்களோட சாரோட உறவினர்கள் சில பேரை நேர்காணல் கண்டிருந்தேன். அவங்களாம் சொல்லியிருந்தாங்க, நாங்களாம் ரூமில் இருந்தோம், விஜய் சாரே தேடி வந்து பார்த்தாலே என்ன பண்ணுறீங்க ரூமில் வாங்கன்னு சொல்லிட்டு அவராக ஃபோட்டோ எடுத்தார். எல்லாருக்கிட்டும் ரொம்ப சகஜமாக பேசினார். ஸோ வெளியில் ஹீரோவாக பார்க்குற விஜய் சார், ஃபேமிலிக்குள்ளே இருக்க விஜய் சார் எவ்வளோ மாறுபட்டிருப்பாரு, இல்லை என்ன வித்தியாசம் நீங்கள் அவர் சொல்லுங்கள்? ஹீரோவாக இருக்கும் போதும் நார்மலாக தானே இருக்கார். அவர் அந்த இடத்துலையும் அவர் ரொம்ப ஆட்டிடியூட்லாம் காட்டவே மாட்டார். அவர் அங்கேயும் நார்மலாக தான் இருப்பார். வீட்டில் ஒன்றும் இப்போ நான் பெரிய ஹீரோ அப்படின்ற இதில் அவர் என்றைக்குமே இருந்ததில்லை. எல்லோரும் ஃபேமிலியிலையும் எல்லாரும் எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் அவரும் இருக்கார். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி விமர்சனங்கள் விஜய் சாருக்கு புதுசு இல்லை. ஒன்ஸ் அரசியலுக்கு வந்துட்ட பிறகு இன்னும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. அதில் மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவம். ஸோ அந்த சம்பவத்துக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாக்களையும் பயங்கரமாக சொல்லியிருந்தாங்க, என்னவோ சொல்லிட்டு இருந்தாங்க, இவர் மேலே வசைப்பாடினாங்க, நெகட்டிவாக சொன்னாங்க. ஆனால் விஜய் சார் அதை அவர் ஸ்டைலில் பயங்கரமாக எதிர்கொண்டார். எனக்கு என்னென்னா அவரோட மென்டாலிட்டி, அவரோட மைண்ட் செட் ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஃபேமிலியாக நீங்கள் அதை எப்படி எதிர்கொண்டீங்க? குறிப்பாக ஷோபா மேமோட மனநிலையே அந்த டைமில் எப்படி இருந்துச்சு? நீங்கள் பேசிக்கிட்டீங்களா? ஏன்னா அந்த ஒரு தாய்க்கு தானே தெரியும், என்னடா அது நம்ம மகன் மேலே இவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இந்த பழியிலேருந்து அவர் எப்படி வெளியில் வர போகிறாரு, எப்படி சமாளிக்க போகிறாருன்னு. ஷோபா மேமோட மனநிலையை இப்போ எப்படி இருந்துச்சு தெரிஞ்சுக்கலாமா? அது எதிர்பாராமல் நடந்தது தானே, எல்லாருக்குமே ஒரு ஷாக்காக இருந்தது அதை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் அவர் வந்து அதை காமாக ஹேண்டில் பண்ணிட்டார். ஸோ அன்னைக்கு அந்த டைமில் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருந்தது. அப்புறம் அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அந்த பதவி ஏற்கும் போது காலங்காலமாக நடக்கும், ரொம்ப ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பயங்கரமாக கண்ணீர் விட்டு அழுவாங்க, கதறி அழுவாங்க அங்கே ஸ்டேஜில் சொல்லும் போது. ஆனால் விஜய் சார் அங்கே சொல்லும் போது எல்லார் முகத்துலையும் ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு, பூரிப்பு இருந்துச்சு. ஒரு மனுஷன் மட்டும் பயங்கரமாக அழுதார், எஸ்ஏசி சார். அதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே இவரோட வெற்றி மேலே அவ்வளோ ஒரு குறிக்கோளாகவும் பயங்கரமாக ஒரு காஷியஸாக இருந்த ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏசி சார். ஸோ அந்த கண்ணீர் ஏகப்பட்ட கதைகள் சொல்லுச்சு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக எல்லாருக்கும் இல்லாத ஒரு உணர்வு வந்து
பேரண்ட்ஸுக்கு நிச்சயமாக இருக்குல்ல. எங்களை எல்லாரை விட நான் எல்லாரோடையுமே சொல்கிறேன், பெற்றவங்களுக்கு தானே அது குழந்தையோட இது வளர்ச்சியில் ரொம்ப சந்தோஷம். அது வந்து அது கண்ணு முன்னாடி அது நிறைவேறி அந்த அந்த காட்சியை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அது இயற்கை தானே. அந்த உணர்வுகள் வந்து கண்ணீராக வந்துருச்சு அவருக்கு, அக்காவுக்கும் மாமாவுக்கும். அதை பாருங்கள், நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். சரி, இப்போது அவர் ஃபேமிலியாக சொல்லும் போதும் இன்ஃபேக்ட் விஜய் சாருக்கும் அவங்களோட அப்பாவுக்கும் எந்த அளவுக்கு ஒரு உறவு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் அவ்வளோ அழகாக கைட் பண்ணி கொண்டு போனதே எஸ்ஐசி சார் தான். கண்டிப்பா. ஆனால் இவங்க 2 பேருக்குமே பயங்கர பிரச்சனை, அப்பா மகனுக்குள்ளே வந்து பயங்கர சண்டை ஆகாதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கு ஒரே பதிலடியாக ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் அவர் அங்கேருந்து ஓடி வந்து தழுவி கட்டி பிடிச்சிருப்பார். அதுவே ஒரு மிகப்பெரிய பதிலாக இருந்துச்சு. இப்படி ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் என்னடா இது, ஒரு பர்சனலாக அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டாருன்ற ஒரே காரணத்தால் பர்சனலாக பயங்கரமாக அவர் அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதை நீங்கள் ஒரு பர்சனல் சர்க்கிளில் இருக்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அதுதான் சொல்கிறேனே, தேவையில்லாத நெகட்டிவாக அது அவரை பற்றி உண்மை இல்லாத விஷயங்கள்லாம் வெளியில் பேசும்போது அது எதுக்கு நம்ம மைண்ட் பண்ணணும்? இப்போ பெருசாக எடுத்துக்கவே வேண்டாம். இதில் ஏதாவது உண்மை இருந்தால் ஐயோ இது வெளியே தெரிஞ்சிச்சேன்னு பயப்படலாம். உண்மையே கிடையாது. எல்லாம் சும்மா அவங்கவுங்க சேனலில் நல்லா ப்ரமோட் பண்ணிக்கணுங்கிறதுக்கே அதை சொல்கிறாங்க. பட்டு அதில் இன்னும் உண்மை இல்லைன்றது கூட இருக்க எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் யாரும் அதெல்லாம் மைண்ட் பண்ணுறதில்ல. உங்களுடைய மகன் மிஸ்டர் விக்ராந்த், ஸோ அவர் வந்து நடிகராக அறிமுகம் ஆன உடனே அந்த முதல் படத்துல கூட சொல்லியிருப்பாங்க, நான் பார்க்க தூக்கி வச்சிருக்காரு முதல் படத்தில் அறிமுகம். பெரிய பையன். ஓ அப்படியா, ஓகே. ஸோ முதல் படத்தில் விக்ராந்த் அவர்கள் அறிமுகம் ஆகும்போதே எல்லாருமே என்ன சொன்னாங்க, பார்க்க அவரை மாதிரியே இருக்கியே, விஜய் சார் மாதிரியே இருக்கீங்களே. பட் பயங்கரமாக இருக்கும் அவங்க 2 பேருக்குள்ள சாயல் நிறைய இருக்கும். ஆமாம், இல்லை அவங்க பயங்கர க்ளோஸா 2 பேரும். அங்கே பாருங்க, அந்த தூக்கி வச்சுட்டு இருந்த ஸ்டேஜ்லேருந்து இது வந்து விக்ராந்த் கல்யாணத்தில் விஜய் சார் வந்தப்போ. ஓகே ஓகே. அதனால சின்னதுலேருந்து ரொம்ப விக்ராந்தை தூக்கி வச்சுக்குவார். அவனை வச்சுட்டு தான் விளையாடிட்டு இருப்பார். அது புஸ் புஸ்ன்னு இருப்பான் சின்னவன். அந்த டைம்லலாம் ரொம்ப இப்போ ஃப்ரீ டைம்லலாம் விக்ராந்தோட தான் விளையாடிட்டு இருக்கோம். ஓகே, அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா? இப்போ எல்லாரும் கசின்ஸ், என் பசங்க, விஜய் சார் எல்லாம் நல்லா க்ளோஸு. இப்போ கொஞ்சம் விஜய் சார் பிஸி ஆகிட்டாருல்ல, கொஞ்சம் முன்ன மாதிரி ரொம்பவும் அடிக்கடி மீட் பண்ணி அந்த மாதிரி பண்ண முடியுதுல. பட் ரொம்ப க்ளோஸ் தான். ஓகே ஓகே. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விக்ராந்த் பயங்கர விஜய் சாரோட சாயலில் இருப்பார், அவர் நடிகராகிட்டார். இன்னொரு பக்கம் விஜய் சாரோட சன் ஜேசன் அப்படியே பார்க்க இப்போ அந்த ரொம்ப யங்கான விஜய் சார் மாதிரியே இருப்பார் பார்க்க. சஞ்சய் சொல்கிறேன். ஸோ உங்கள் பேரை ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் இப்போ டைரக்டராக மாறிட்டார். ஸோ அது உங்களுக்கு எவ்வளோ ஒரு பெருமையாக நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? ஏன்னா ரொம்ப சின்ன பையனாக இருந்தார், டக்குன்னு பார்த்தா டைரக்ஷன் பண்ணுறாரு. இல்லை, அவர் டைரக்ஷன் பண்ணுவாருலாம் நான் எதிர்பார்க்கல. பட் அங்கே போய் படிக்க போனது வந்து டைரக்ஷன் சம்மந்தப்பட்டமான கோர்ஸ் தான் படிச்சுட்டு வந்தார். அப்போ அந்த டைமில் தான் அவருக்கு டைரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நான் அவர் நடிகராக வருவாருன்னு தான் நினச்சேன். எப்படி இருந்தாலும் விஜய் சார் சன்னு, அவரும் ஹீரோ ஆகிடுவாருன்னு தான் நாங்களாம் நினச்சோம். பட் அவர் வந்து டைரக்ஷன் ஃபீல்டை செலக்ட் பண்ணிட்டாரு. நல்லபடியாக படம் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். சந்தோஷம். சரி, ஆஸ் ஒரு சிஎம்மாக நிறைய கேள்வி அவரை பற்றி கேட்டோம். நடிகராக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அவரோட படம் என்ன? கில்லி. கில்லி அதில் ரொம்ப கில்லி. ஏன்னா அந்த காமெடிலாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கும் அந்த படத்தில். எனக்கு ஒரு காமெடி பண்ண ரொம்ப பிடிக்கும். அந்த படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கில்லி பிடிக்கும். நிறைய படங்கள், துப்பாக்கி, நிறைய படங்கள் எனக்கு பிடிக்கும். இப்போ டக்குன்னு ஞாபகம் வரல. ஓகே ஓகே ரைட். சரி, இப்போ விஜய் சார் அடுத்து சிஎம் ஆயிட்டாரு, நிறைய விதமான அறிக்கைகள் சொல்லியிருக்காரு, நிறைய விதமான வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. அதில் எது உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மன திருப்தியப்பா சூப்பரான ஒரு விஷயம், இதெல்லாம் நம்ம யோசிக்கவே இல்லை, இவ்வளோ ஒரு சூப்பராக யோசித்து சொல்லியிருக்காரு, இல்லை அவர் சொன்ன வாக்குறுதிகளை உங்களை ரொம்ப கவர்ந்தது எது? அதான் இந்த போதை கலாச்சாரம், இந்த பெண்கள் பாதுகாப்பு, இதெல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது வந்த உடனே வேற அவர் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாருல்ல, அதனால் வந்து அவர் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் கவர்ந்தது. ஓகே ஓகே. ஸோ நிறைய விஷயங்களை எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. எங்களுக்காக ஏதாச்சும் ஒரு விஜய் சாரோட ஒரு பஞ்ச் டைலாக் நீங்கள் சொல்லி முடிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம்மா. பஞ்ச் டைலாக் நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், எதுதான் சொல்லியிருக்கேன். டக்குன்னு கேட்ட உடனே சரி, உங்க ஃபேவரட் கில்லிலேருந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்களேன். கில்லியில் என்ன பண்ணாரு அவரு? கில்லி அப்படிலாம் அவ்வளோலாம் ஞாபகம் இல்லை. கில்லி படம் எப்போ வந்துச்சுல்ல. ஆமாம், ஆனால் வந்து நிறைய தடவை பார்த்துருக்கேன் அது. அதான் எனக்கு இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், எனக்கு அவர் பேசின பஞ்ச் டைலாக்ல பிடிச்ச ஒன்று, ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். ஓகே ஓகே ஓகே. ஆல்ரைட்மா, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த ஒரு நிகழ்வில் நிறைய டிவிக்கு சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு தொடர்பான எம்எல்ஏக்கள் வராங்க.
இன்னும் நிறைய முக்கியமானவங்களாம் வராங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபேமிலி சைடில் இருந்து நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமும் பெருமையும் கூட. ஸோ உங்கள் நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றிகள். தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு நடக்க போகுது, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். என்ன நீங்கள் அழைச்சதுக்கு, இந்த சந்தர்ப்பம் விஜய் சாரை பற்றி ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ Thank you. மச். Title sponsors JJ Gold, Cash for Gold, Mangai Nighties, 43 years trust and quality, smile and comfort, GT Holidays, South India's #1 travel brand, Dr. Sri Varma's PCR Maharaja Thailam, Bone and Joint Care, Present C. Joseph Vijay Enum Nan, powered by the Chennai Silks. Let the celebrations begin. Ganesh Ceramics branded tile showroom, பாண்டி, வெல்லூர், அரியலூர். டாடா மோட்டார்ஸ் பிக்கப் இன் ராஜா இப்பொழுது எலக்ட்ரிக் அவதாரத்தில். உங்க பிசினஸில் லாபம் இனிமேல் சார்ஜா தான் இருக்கும். புதிய டாடா இன்ட்ரா EV பிக்கப்புடன். ஃபுட் பார்ட்னர் கொலத்தூர் பாபு கேட்டரிங், ஹை கிளாஸ் கேட்டரர்ஸ். Beverage partner Wag Bakri, best quality teas since 1892. Venue partner Park Elanza.